இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த மாதத்துல அறியப்படாத தூண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். அநேக நபர்களை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த உலகத்துல அநேக நேரத்துல பிரபலமா இருக்கணும், புகழ் பெயரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அநேகர் நம்ம என்ன செய்யறோம், விரும்புகிறோம். அதே மாதிரி தான் ஊழியத்தின் காரியத்திலையும் பிரபலமா இருக்கிற ஊழியத்தை தான் அநேகர் விரும்புறாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்து மகிழுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, அர்ப்பணிப்போடு, முழு அர்ப்பணிப்போடு செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மிகவும் அவர் கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். முழுமையான அர்ப்பணிப்புடன் என்ன செய்தாலும் ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்தேவானின் வாழ்க்கை மூலமாக இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஸ்தேவான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பவுல், பேதுரு அப்படின்னு சொல்லி அநேக நபர்களை குறித்து, அப்போஸ்தலர் குறித்து நம்ம தியானிக்கலாம். அந்த வரிசையில நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்தேவான் மிகச்சிறிய இடத்தை தான் அவருக்கு அந்த இடத்துல என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில அதிகாரங்கள்ல மட்டும்தான் இந்த ஸ்தேவானுடைய பெயர் வருகிறது. இவர் எதற்காக அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலருடைய ஊழியத்துல பந்தி விசாரணை செய்யும் போது அதுல இவங்கெல்லாம் ஒழுங்கா விசாரணை செய்யப்படலை, அவங்களுக்கெல்லாம் கரெக்டான சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம ஊழியத்தை செய்யணும், அதனால இந்த காரியத்தை செய்கிறதற்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவங்களை நம்ம 7 பேரை அவங்க இந்த காரியங்களை செய்கிறதற்கு தெரிந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி தெரிந்தெடுக்கும் போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஸ்தேவான். இவர் பந்தி விசாரணை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட அந்த வேலையை முழுமையாய் அவர் செய்தார். விசுவாசத்தோடு அவர் ஆவியின் நிறைவினால அந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் விசுவாசத்திலும் ஆவியிலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் பந்தி விசாரணை செய்வதற்கு தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவருடைய அன்பையும் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஸ்தேவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இவர் செய்கிற சின்ன வேலை கூட அவர் ஆண்டவருக்கு பிரியமானதுனால ஆண்டவர் அவரை கனப்படுத்துகிறார். அவர் ஆண்டவர் என்ன செய்யறாரு, உயர்ந்த இடத்துல வைக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்காக நம்ம ஆலயத்துல இல்ல ஆண்டவருடைய ஊழியத்துல ஏதோ ஒரு சின்ன வேலை நம்ம ஆண்டவருக்காக செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்காக அதை விசுவாசத்தோடும் உண்மையோடு நம்ம செய்யும் போது ஆண்டவர் அதை கனப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை ஒரு நாளும் நீங்க மறந்து போகாதீங்க. ஐயோ நான் இதை மட்டும்தான் செய்ய, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார் அப்படின்றத ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை இந்த காரியத்தை நான் இனி செய்ய வேண்டாம், இது ஆண்டவருக்காக செய்யலாம், இதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களா, ஆண்டவர் அதுல பிரியப்படுகிறார். உண்மையும் உத்தமமாய் நீங்க செய்கிற ஆண்டவருக்காக செய்யற காரியங்களை ஆண்டவர் பிரியப்படுகிறார், கனப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் உங்களை நினைப்படுத்த விரும்புகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவனாய் காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 6:10 சொல்லப்படுகிறது. அவனுடைய ஞானம், அவன் பேசின ஞானத்தை யாருமே என்ன எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அவன் ஞானத்தோடு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் பேசினான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வழி நடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் உங்களிடத்துல இருக்கும்போது ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது, எதிர்த்து பேசுவதற்கு முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஐயோ எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே எனக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய ஆவியின் அபிஷேகம் உங்களை வழி நடத்தும், அவருடைய ஞானம் உங்களை வழி நடத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் அதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவினால நீங்க செய்கிற காரியங்கள் சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாத வாக்கு வல்லமையான ஞானத்தை உங்களுக்கு தருகிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க ஸ்தேவான கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். அந்த கல்லெறிந்து கொள்ளுகிற சூழ்நிலையில அவன் தன்னுடைய ஆவியை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது என்ன செய்யறாரு, எல்லா மற்றவர்களை மன்னிக்கிறாரு. அவங்க இயேசுவை போல மன்னிக்கிற குணத்தை உடையவரா இருக்காங்க. இவங்க பாவத்தை சுமத்தாதிரும் இவங்க மேல அப்படின்னு சொல்லி அது ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கிறவராய், இயேசுவை போல மன்னிக்கிறவராய் அவர் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? நம்முடைய சூழ்நிலைகள்ல
நம்ம மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுற அநேக நேரங்களில் இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லும்போது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. அது பிராக்டிக்கலாக அந்த ஒரு ப்ராப்ளத்தில் நம்ம இருக்கும்போது அந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்றது மிகவும் கடினமாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். மற்றவர்கள் மனிதர்கள் நம்ம எப்படி எதிராக நம்மளை வழி நடத்தினாலும் விரோதமாக நடத்தினாலும் நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பாஸ்டர் தீமோத்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். தீமோத்தி ஜோர்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நேபாளில் அவர் என்ன செய்கிறாரு, ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் அமெரிக்காவிலேருந்து ஒரு சுவிசேஷகராக அந்த நேபாளத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை சொல்லுகிறாரு. அந்த நேரத்தில் ஆண்டவரை பற்றி சொல்கிற எல்லாரையும் அவங்க வழக்குகள் போட்டு சிறையில் அடைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தீமோத்தி ஜோர்டானும் சிறையில் அடைக்கப்படுறாரு. சிறையில் அடைக்கப்படும் போது அங்கேயும் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறாரு. அவர் நெருக்கப்படுகிறாரு. அவங்கள நிறைய சோதனைக்குள் உட்படுத்துறாங்க. அவங்க சொல்றாங்க, நீ இயேசுவை மறுதலித்தா நாங்க உன்னை விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவரை மறுதலிக்காம அவர் இருந்தாராம். அந்த சிறையில உள்ளவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை அவர் சொன்னாராம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அவரை நாடு கடத்திட்டாங்க. ஆனா அந்த சிறையில் இருந்த அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்துல கேள்விகளை வைக்கிறாரு. நீ எனக்காக என்ன செய்த, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன செய்தால், நான் பிரபலமா இதெல்லாம் செஞ்சாதான் செய்வேன் அப்படி என்பது அல்ல. ஆண்டவருக்காக என்ன செய்தாலும் அது பரலோகத்தில் அது ரெக்கார்ட் பண்ணப்படும். அது அதனுடைய பிரதிபலன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் உண்டாகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த ஸ்தேவானை போல ஒரு சின்ன வேலை ஆண்டவருக்காக செய்தா கூட அதை உண்மையும் உத்தமமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அழைப்பில் நம்ம நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை கனப்படுத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாள்ல நம்ம எல்லா நபர்களையும் நம்ம சிந்தித்து நம்முடைய மனக்கண்களுக்கு நேராக கொண்டு அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் அறியப்படாத காரியங்களை இப்படிப்பட்ட செய்த நபர்களை போல நானும் உடைய ராஜ்யத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நாள்ல ஆண்டவரே, இந்த வாரத்துல நாங்கள் தியானித்ததான அறியப்படாத தூண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். அவர்களை எங்களுடைய மன கண்களுக்கு முன்பதாக நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே பிரபலமாய் இல்லை, ஆண்டவரே அதிகமாய் பேசப்படலை, ஆண்டவரே வேதாகமத்தில் அதிக இடங்கள்ல குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் செய்த பணி அளவிட முடியாதது. உம்முடைய ராஜ்யத்துல அது அளவிட முடியாதது. உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணியில அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களை கனம் பண்ணுறீங்க. அது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் செய்கிற சின்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாய் வருகிறதாகவும், உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணியில அநேகரை உம்முடைய மந்தைக்கு இழுக்கிறவர்களாக, பரலோகத்துக்கு இழுக்கிற கருவிகளாக எங்களை மாற்றுங்க. ஒரு சிலரை ஆகிலும் நாங்கள் ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த எங்களுக்கு நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்திரேயாவை போல இசப்பா, நாங்கள் உம்மிடத்துல மற்றவர்களை கொண்டு வருகிற கருவியாகவும், பர்னபாவை போல மற்றவர்களை ஊழியத்தை ஊக்கப்படுத்துகிறவர்களாகவும், லீதியாளை போல ஆண்டவரே வீட்டையும் ஆண்டவர் உள்ளத்தையும் திறந்து கொடுக்கிறவர்களாகவும், ஆண்டவரே பெபையாளை போல ஒரு ஊழியக்காரியாகவும், ஆண்டவரே தன்னுடைய ஆஸ்தினால அவங்க ஊழியத்தை தாங்கினது போல எங்களுடைய ஆஸ்திகளினால நாங்கள் ஊழியத்தை தாங்குகிறவர்களாக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அனனியாவை போல ஆண்டவரே மற்றவர்களை ஊழியத்துல ஆண்டவரே இசப்பா ஒரு திருப்பு முனை கருவியாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே இசப்பா, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, உம்முடைய சுவிசேஷத்துக்குரிய காரியங்களை, உம்முடைய ஆலயத்துக்கு அடுத்த பணிகளில உம்மிடத்துல மற்றவர்களை கொண்டு வருகிற பணிகளில எங்களை இணைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் நடக்கையிலும் எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், உமக்கு பிரியமாய் ஆண்டவரே உம்முடைய அழைப்பில் நிலைத்திருக்கவும் நாங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. ஒருவேளை நாங்கள் புகழ் பெற்றவர்களைப் போல அல்லாதவர்கள் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் செய்கிற பணியில் ஆண்டவரே உமக்கு உண்மையும் உத்தமமாய் அது ஆண்டவரே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாய் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஊழியம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியம் வெளியே போய் செய்ய முடியாதவர்கள் ஜெபத்தினாலும் தங்களுடைய ஆண்டவரே சப்பா தங்களுடைய வார்த்தைகளை அந்த ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல ஆண்டவரே அப்பல்லோவுக்கு அவங்க ஆண்டவரே
சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தது போல மற்றவர்களுக்கு எங்களால் ஆன மட்டும் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தேவானை போல எங்களுக்கு கொடுத்தப்பட்ட ஆண்டவரே வேலையில ஊழியத்துல நாங்கள் உண்மையை உத்தமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் அந்த ஊழியத்தை பொறுப்புள்ளவர்களாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த அறியப்படாத தூண்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் நாங்கள் தியானித்தோம். நாங்களும் மற்றவர்கள் முன்பதாக அறியப்படாதவர்களாக ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் மற்றவர்களால் எண்ணப்படாததாக காணப்பட்டாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் உமக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்ய, என்னுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, பரலோகத்துக்கு நேராக அவர்களை கொண்டு வர இந்த கடைசி காலத்துல அப்படிப்பட்ட வல்லமையை ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். மகிமை